கேரளாவுல இடுக்கி மாவட்டத்துல அமைஞ்சிருக்க காந்தலூர்ன்ற பகுதிக்கு தாங்க நம்ம போயிருக்கோம். அங்க முருகன் மலைக்கு போறோம். இது மாரி ஜீப்ல போனா ரொம்பவே நல்லது. நீங்க மறையூர் வரைக்கும் பஸ்ல வந்தாலும் சரி, இல்ல கார்ல வர்றீங்கன்னா, நீங்க காந்தலூர் வரைக்கும் வந்துரலாம். வந்துட்டு நீங்க ஸ்டே பண்றது ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு, இந்த மாரி ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணி வந்தீங்கன்னா தான் பார்க்கறதுக்கு எல்லா சைட்ஸையும் பார்த்துட்டு போறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப இந்த முருகன் மலைக்கு ஒரு அட்வென்ச்சர் பயணம் மாரி தாங்க. இந்த ஜீப் வந்து மேடு பள்ளத்துல ஏறி இறங்கி வரும்போது, உண்மையிலேயே குலுங்கி குலுங்கி ரொம்பவே நமக்கு வந்து அட்வென்ச்சர் விரும்புகிறவங்க வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு வந்து குழந்தைங்களோட போகும்பொழுது குழந்தைங்க குஷியாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த கற்கள்லாம் பாருங்கள், இது நம்ம மூதாதையர் வாழ்ந்த இடம் தான். அவங்க குடியிருந்த இடம் இல்லைங்களா. பகலில் நல்லா நம்ம வேட்டை சமூகமெல்லாம் வேட்டையாடிட்டு வந்துட்டு இரவில் தங்குறதுக்கு விலங்குகள்கிட்ட இருந்து ஊர்வனர்கிட்ட இருந்தெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பகுதி தான். 4 கற்களை நல்லா மேலேயும் ஒரு கல் போட்டு நல்லா ஒரு குகை மாதிரி அமைப்பு உருவாக்கி அதில் தங்கி இருந்திருக்காங்க. இதில் நிறைய சேதம் ஆயிடுச்சுங்க. அதனால தான் கம்பி வலை போட்டு நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம மக்கள் நல்லா இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணுவோம், அது மேலே ஏறி இல்லை ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். அதுக்காக அதை வலை போட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தே போனோம். ஜீப்பில் போய் இறங்கிட்டோம். ஏன்னா ரொம்பவும் பயமாக இருந்தது சில இடங்கள்ல. அதனால் நான் குழந்தைங்களோட இருக்கிறனால இறங்கி நடந்து போனோம். அதனால தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. இதை நடந்து பார்த்துக்கிட்டே போயிட்டு தான் நாங்கள் முருகனை வழிபட போனோம். இங்கே இருக்க முருகன் வந்து நிறைய வேல் வச்சு தான் வழிபடுறாங்க. கோயில் வந்து கொஞ்சம் சேதமாயிடுச்சு போல இருக்கு. இப்போ புதுசாக கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த வேல் இருக்கக்கூடிய வேல் தானே நமக்கு முருகன். வேல் இருக்க முருகனவே நம்ம வழிபட்டுட்டு சிவனும் இருக்காரு. அங்கே ஒரு விளக்கு மட்டும்தாங்க வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு விபூதியை வச்சுருந்தது யாரோ வச்சுருந்தது கொஞ்சம் இருந்தது. மற்றபடி நம்ம இயற்கையோடு ஏய்ந்த ஒரு குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரன் தான் அது. வேலுடைய குமரன். அவரை வழிபட்டுட்டு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா கற்கள்லாம் அடுக்கி வச்சு தங்களோட வேண்டுதலை எல்லா இடங்கள்லையுமே இதை பார்க்க முடியுது. இந்த கற்கள் பாருங்கள், நிறைய பேர் அடுக்கி வச்சு தங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக வழிபட்டு வர்றாங்க.